வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 தேசிய பசுமை தீர்ப்பாயம் சட்டம் 2010 இதில் உள்ள பிரிவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். முதல் அத்தியாயம் அடிப்படையான விஷயங்கள். பிரிவு 1 குறுந்தலைப்பும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளும். இந்த சட்டம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 தேசிய பசுமை தீர்ப்பாயம் சட்டம் 2010 என்று அழைக்கப்படும். மத்திய அரசாங்கம் அரசிதழில் அறிவிக்கும் நாளில் இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். மத்திய அரசாங்கம் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் இது நடைமுறைக்கு வருவதாக அறிவித்துவிட்டது. எனவே இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 நடைமுறைக்கு வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயமும் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பிரிவு 2 எல்லா சட்டங்களிலும் இருக்கிறது போல டெஃபனிஷன்ஸ், சில சொற்கள், இந்த சட்டத்தில் பயன்படுகின்ற சில சொற்களை வரையறை செய்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் அது பயன்படுத்த இடத்திற்கு தகுந்தாற் போல வேற ஒரு பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் எழாத வரையில் இந்த சொற்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருளில் தான் இவை பயன்படுத்தப்படும். இந்த சட்டம் முழுக்க இதே பொருளில் தான் இவை பயன்படுத்தப்படும். ஸோ முதல் 2A ஆக்சிடென்ட் அல்லது விபத்து. விபத்துனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. எந்த ஒரு ஆபத்தான ஒரு பொருள் அல்லது அபாயகரமான ஒரு பொருள் அல்லது உபகரணங்கள் அல்லது ஆலை பிளான்ட் அல்லது ஒரு வாகனம் இவற்றை கையாளும் பொழுது தற்செயலாக அல்லது திடீரென அல்லது எதிர்பாராத விதமாக நிகழும் ஒரு விபத்தை குறிக்கிறது. அதுதான் விபத்து அப்படின்னு சொல்கிறோம். இதன் விளைவாக எந்த ஒரு நபருக்கும் தொடர்ந்தோ அல்லது இடைவெளிகளிலும் தொடர்ச்சியாக இந்த செய்தாங்க தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கலாம், அல்லது கொஞ்ச காலம் நடக்கலாம், கொஞ்ச காலம் நடக்காம போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். தொடர்ந்தோ அல்லது இடைவெளிகளிலோ அல்லது மீண்டும் மீண்டுமோ மரணம் அல்லது காயம் ஏற்படும் வாய்ப்பு நிகழலாம், அல்லது எந்த ஒரு சொத்து அல்லது சுற்றுச்சூழலுக்கும் சேதம் ஏற்படலாம். ஆனால் போர் அல்லது உள்நாட்டு கலவரம் காரணமாக மட்டுமே ஏற்படும் விபத்து இந்த வரையறையின் கீழ் வராது. 2B சேர்பர்சன். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் படி ஒரு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒன்றை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதனுடைய சேர்பர்சன் அவர் தான் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இது செக்ஷன் 2Bல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2Cல என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலை எப்படி டிஃபைன் பண்றது? நீங்க என்விரான்மெண்ட் ஆக்ட்லையும் பார்த்திருக்கலாம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுல தண்ணீர், காற்று மற்றும் நிலம், இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இவற்றுக்குள்ள எப்படி ஹவு தே ஆர் ரிலேட்டட் அப்படிங்கிறதையும் அதனுடைய உறவுமுறைகள் என்ன அப்படிங்கிறதும், இவற்றுக்கும் மனிதர்கள், பூமியில் வாழ்கின்ற இதர உயிரினங்கள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் உடைமைகள் ஆகியவற்றுக்கும் இடையில் உள்ள உறவினையும் இது குறிக்கும். 2D எக்ஸ்பர்ட் மெம்பர். வல்லுநர் உறுப்பினர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, இந்த பெயரால் நியமிக்கப்பட்ட இந்த சட்டத்தின் 5(2) குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பெற்றுள்ள ஒரு உறுப்பினர். அவர் இந்த தீர்ப்பாயத்தின் உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் அவர் நீதித்துறை உறுப்பினர் அல்ல. அப்ப நீதித்துறை உறுப்பினர் இதுல உறுப்பினராக இருக்கிறார். 2E ஹேண்ட்லிங், அதாவது கையாளுதல். கையாளுதல் என்பது எந்த ஒரு அபாயகரமான பொருளையும் பொறுத்தவரை அதனுடைய உற்பத்தி, ஒரு அபாயகரமான பொருளை உற்பத்தி செய்வது, அதனை பதப்படுத்துதல், அதனை செம்மைப்படுத்துதல், ஃபர்தரா அதை ப்ராசஸ் பண்றது, அதை பொட்டலமாக கட்டுதல் அல்லது சேமித்து வைத்தல், ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எடுத்து செல்லுதல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதனை எடுத்து செல்லுதல், பயன்படுத்துதல், அதை யூஸ் பண்றது, சேகரித்தல் அல்லது அழித்தல் அல்லது வேறு ஒரு பொருளாக மாற்றுதல், விற்பனைக்கு வழங்குதல் அல்லது பரிமாற்றம் அல்லது இது போன்ற பிறவற்றை குறிக்கிறது. எல்லா விஷயங்களும் கையாளுதல் என்ற வரையறைக்கு கீழ் வரும். 2F ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அபாயகரமான ஒரு பொருள். அந்த பொருளை கையாளுவதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அபாயகரமான பொருள் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1982 அபாயகரமான பொருளாக வரையறுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அல்லது தயாரிப்பையும் குறிக்கிறது. ஸோ அந்த ஆக்ட்ல இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மேலும் பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991, பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991, அந்த சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் குறிப்பிடப்பட்ட அல்லது குறிப்பிடக்கூடிய அளவை விட அதிகமான பொருளையும் குறிக்கும். உதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த பொருள் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்.
அது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட அதிகமான அளவு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் வந்து அசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்படும். இன்ஜுரி, 2G இன்ஜுரி அதாவது காயம். காயம்னு என்ன? ஒரு விபத்தின் காரணமாக விளைகின்ற நிரந்தரமான, அது பர்மனண்டாக இருக்கலாம், அல்லது ஓரளவு பார்ஷியலாக இருக்கலாம், அல்லது முழுமையான ஒரு இயலாமையாக இருக்கலாம், அல்லது நோயாகவும் இருக்கலாம். இது எல்லாமே இன்ஜுரி என்று அழைக்கப்படுகிறது. 2H ஜுடிஷியல் மெம்பர். ஜுடிஷியல் மெம்பர் அப்படின்னா யாரு? நீதித்துறை உறுப்பினர். அதாவது இந்த சட்டத்தின் பிரிவு 5(1) குறிப்பிடப்பட்டுள்ள தகுதியை பெற்ற இவ்வாறு நியமிக்கப்படுகின்ற தீர்ப்பாயத்தின் உறுப்பினரை குறிக்கும். இது தலைவரையும் உள்ளடக்கியது ஆகும். சேர்பர்சனை நாம ஜுடிஷியல் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். 2I நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, அறிவிக்கை என்பது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையை குறிக்கும். 2J பர்சன் அல்லது ஒரு நபர் அப்படின்னா யாரு? இங்க பர்சன் அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் இங்க பர்சன் அப்படிங்கிற வரையறைக்கு வருவார்கள் அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பிரிவுபடாத இந்து குடும்பம், அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி இருந்ததுன்னா அதை நாம பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியை சொல்லலாம். ஒரு நிறுவனம், ஒரு ஃபேம் அல்லது ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம். தனிநபர்களின் சங்கம், அசோசியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அல்லது கூட்டமைப்பு. இது வந்து பதிவு பெற்றிருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்புறம் ஒரு அறக்கட்டளையின் அறங்காவலர், அவரை தனிநபர் அப்படின்னு சொல்லலாம். உள்ளூர் அரசியல் அமைப்பு மற்றும் மேற்கண்டவற்றுள் அடங்காத ஒவ்வொரு செயற்கையான சட்டபூர்வமான நபர், ஆர்டிபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். இது எல்லாருமே வந்து பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வருவாங்க, வரையறைக்குள்ளார வருவார்கள். 2K பிரஸ்கிரைப்டு. பிரஸ்கிரைப்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, பகுத்துரைக்கப்பட்ட. பகுத்துரைக்கப்பட்ட என்றால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டுள்ள விதிமுறைகளில் வகுத்துரைக்கப்பட்ட அப்படின்னு பொருள். 2L ஷெட்யூல். ஷெட்யூல்ல என்ன அப்படின்னு கேட்டா, ஷெட்யூல் என்பது அட்டவணை. அதாவது இந்த சட்டத்தில் பின் இணைப்பாக தரப்பட்டுள்ள அட்டவணைகள் 1, 2 மற்றும் 3 ஆகியவற்றை குறிக்கும். சோ இந்த சட்டத்துல 3 அட்டவணைகள் பின் இணைப்பாக தரப்பட்டுள்ளன. 2M சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமான அல்லது ஒரு பிரதானமான ஒரு விஷயம், சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான அல்லது குறிப்பிடத்தக்க ஒரு கேள்வி என்பது பின்வரும் சூழ்நிலைகளை உள்ளடக்கியதாகும். ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து அவருக்கு ஒரு சுற்றுச்சூழலை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர் மீறுகிறார் அப்படின்னு வச்சுங்க, அந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னா அதன் காரணமாக ஒரு தனிநபர் அல்லது தனிநபர்களின் குழுவை தவிர, ஒரு 4-5 பேரோ அல்லது ஒரு தனிநபரோ அவர்களை தவிர ஒட்டுமொத்த சமூகமும் சுற்றுச்சூழல் விளைவுகளால் பாதிக்கப்படுகிறது அல்லது பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில வந்து ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு கேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேஸ் வந்து அது வந்து ஒருத்தருடைய அந்த ஆக்குப்பையர் இருப்பார் அந்த ஃபேக்டரிக்கு, அவருதான் அவருடைய சட்டபூர்வமான கடமை அவருக்கு இருக்கிறது, அது வெளியேறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அது வெளியேறி விடுகிறது, அவர் அதை திறந்து விட்டுறாரு அப்படின்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த சமூகமும் இந்த சுற்றுச்சூழல் விளைவுகளால் பாதிக்கப்படுகிறது அப்படின்றால், அல்லது பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நிகழ்வு அல்லது சுற்றுச்சூழல் அல்லது சொத்துக்களுக்கு ஏற்படும் சேதத்தின் தீவிரம் குறிப்பிடத்தக்கதாக அல்லது பெருமளவானதாக உள்ளது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாக்க, அல்லது பொது சுகாதாரத்திற்கு ஏற்படும் சேதம் பரவலாக அளவிடக்கூடியதாக உள்ளது. சுகாதாரத்துக்கு ஏற்படுகின்ற சேதம் ரொம்ப குறைச்சலா இல்லாம பரவலாக பெரிய ஏரியாவில் அளவிடக்கூடியதாக, அதாவது மெஷரபிளாக இருக்கிறது அப்படின்னாக்க, சுற்று இது எல்லாம் இருந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கேள்வி, சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுற்றுச்சூழல் விளைவுகள் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட மாசு மூலத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அதுவும் இது மாதிரி ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2N ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன? தீர்ப்பாயம். தீர்ப்பாயம் என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 3 படி அமைக்கப்பட்டுள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்பதை குறிக்கும். 2O ஒர்க்மேன். ஒர்க்மேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923 தரப்பட்டுள்ள பொருளை குறிக்கும். ஒர்க்மேன் என்பது குறிக்கும். 2 இந்த சட்டத்துல சில சொற்களை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒருவேளை இங்க டிஃபைன் பண்ணாம ஏதாவது ஒரு சொல்லை விட்டு விட்டார்கள் அப்படின்னா
அது எதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, சுற்றுச்சூழல் தொடர்பான மற்ற சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த சட்டங்களில் வரையறுக்கப்பட்டுள்ள அந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் 1977, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. இந்த சட்டங்களில் எல்லாம் என்னென்ன சொற்களை வரையறுத்திருக்கிறார்களோ அந்த அதுல கூறப்பட்டுள்ள பொருள் தான் இங்கேயும் கொல்லப்பட வேண்டும். இரண்டாவது அத்தியாயம், சாப்டர் 2, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ட்ரிபியூனல், ட்ரிபியூனல் நிறுவுதல் அல்லது தீர்ப்பாயத்தை நிறுவுதல். பிரிவு 3, மத்திய அரசாங்கம் அரசிதழில் தகுந்த அறிவிப்பை வெளியிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ற பெயர் கொண்ட தீர்ப்பாயத்தை உருவாக்கலாம். அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட நாளிலிருந்து இது செயல்பாட்டுக்கு வரும். இது முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது, அதனால இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தினால் அல்லது இந்த சட்டத்தின் கீழ் இந்த தீர்ப்பாயத்திற்கு வழங்கப்பட்டுள்ள எல்லைகள், ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட், அந்த லிமிட்ஸ், அதிகாரங்கள் மற்றும் இறையாண்மை அத்தாரிட்டி ஆகியவற்றை கொண்டு இது செயல்படும். ஸோ இந்த சட்டத்தின் கீழே என்னென்ன பவர்ஸ் கொடுத்துருக்கிறாங்களோ, எந்தெந்த ஏரியாவுக்கு அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களோ அதை கொண்டு இந்த தீர்ப்பாயம் செயல்படும். ஃபார் காம்போசிஷன் ஆஃப் த ட்ரிபியூனல், இந்த ட்ரிபியூனல் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, இதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தீர்ப்பாயத்தில் கீழ்காண்போர் இடம்பெறுவர். யார் யாரு? ஒரு முழு நேர தலைவர், அவர் தான் சேர்பர்சன் என்று அழைக்கப்படுவார். அடுத்தது 10க்கு குறையாத ஆனால் 20க்கு மேற்படாத முழு நேர நீதித்துறை உறுப்பினர்கள், ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு பேர். அவங்க 10க்கு குறையாத ஆனால் 20க்கு மேற்படாத முழு நேர வல்லுநர் உறுப்பினர்கள், இவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இதுதான் அந்த தீர்ப்பாயத்தில் இருக்கின்ற அமைப்பு. ஸோ ஒரு முழு நேர தலைவர், அப்புறம் முழு நேர நீதித்துறை உறுப்பினர்கள், அப்புறம் முழு நேர வல்லுநர் உறுப்பினர்கள். ஸோ இந்த வல்லுநர் உறுப்பினர்களும் நீதித்துறை உறுப்பினர்களும் 10க்கு குறையாமல் இருப்பார்கள், ஆனால் 20க்கு மிக மேற்படாமல் இருப்பார்கள். 4.2, தீர்ப்பாயத்தின் தலைவர் தீர்ப்பாயத்தின் முன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழக்கிற்கு அவசியம் என்று கருதினால், அதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் ஒன்று தேவை அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, அவர் அப்போ வெளியில இருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாம். அவர் ஒரு தனிநபராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டவராகவும் இருக்கலாம். அவர்களை அழைத்து அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். 4.3, மத்திய அரசு அறிவிப்பின் மூலம் தீர்ப்பாயத்தின் சாதாரண அமர்விடம், எங்க இந்த ட்ரிபியூனல் இருக்கும், நார்மலா எங்க இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லலாம். அல்லது அது இல்லாம வேறு இடங்களிலும் இந்த தீர்ப்பாயம் இருந்து செயல்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு அமர்விடத்திற்கு கீழையும் எந்தெந்த ஏரியாலாம் வரும், எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அதிகார வரம்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் குறிப்பிடலாம். ஸோ அப்ப தலைமையிடம் மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களிலும் இந்த தீர்ப்பாயம் சென்று அமரலாம். 4.4, தீர்ப்பாயத்தின் தலைவருடன் கலந்து ஆலோசித்து தீர்ப்பாயத்தின் நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகளை மத்திய அரசு பொதுவாக ஒழுங்குபடுத்துகிறது. கீழ்காண்பவை அடங்கிய விதிமுறைகளை மத்திய அரசு உருவாக்கலாம். இதுல இந்த சட்டத்தின்படி விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதையும் மத்திய அரசாங்கம் உருவாக்கலாம். என்னென்னவற்றையெல்லாம் பற்றி மத்திய அரசாங்கம் விதிமுறைகளை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த தீர்ப்பாயத்தின் முன்னாடி யார் யாரெல்லாம் ஆஜராக முடியும், அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இதன் முன்னாடி ஆஜராவதற்கு உரிமை இருக்கிறது, அவர்களை பற்றிய விதிகள், இந்த மனுக்கள் மற்றும் மேல்முறையீட்டு மனுக்கள், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதர் அப்பலேட் பெட்டிஷன்ஸ், அவை தொடர்பான விஷயங்களை விசாரிப்பதற்கான நடைமுறைகள், அதை எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிற நடைமுறைகளை சொல்லலாம். தீர்ப்பாயம் பிரிவு 3 குறிப்பிடப்பட்ட பிராந்திய எல்லைகளுக்காக தனது சாதாரணமான அமர்விடம் அல்லது பிற இடங்களில் அமர்ந்து செயல்படும் பொழுது அதற்கான விதிமுறைகள், இதுதான் சர்க்யூட் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற இடத்துல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் தி சர்க்யூட் ப்ரொசீஜர் ஃபார் ஹியரிங் அட் எ பிளேஸ் அதர் தேன் தி ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் இட்ஸ் சிட்டிங், அதை பத்தி சொல்றது. 3 அல்லது 4.4 சி, மனுக்கள் அல்லது மேல்முறையீட்டு மனுக்களின் வகைகளை பொறுத்து மனுக்கள் மற்றும் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை, எத்தனை பேர் இருந்தால் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு விதிமுறைகளை உருவாக்கலாம். இத்தகைய மனுக்கள் அல்லது மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கையில் வல்லுநர் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் நீதித்துறை உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும். தீர்ப்பாயத்தின் தலைவர் சாதாரண அமர்விடம் அல்லது வேறு அமர்விடத்திலிருந்து வேறு ஒரு அமர்விடத்திற்கு இந்த வழக்குகளை மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா
அதை மாற்றுவதற்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் சொல்லலாம். பிரிவு 5 தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு தேவையான தகுதிகள் யார் யாருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் மற்றும் நீதித்துறை உறுப்பினர்களுக்கு பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராகவோ, ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். ஸோ ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராகவோ அல்லது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராகவோ அவர் இருந்திருக்க வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக பணியாற்றிய ஒருவர் நீதித்துறை உறுப்பினராக நியமிக்க தகுதி படைத்தவர். வல்லுநர் உறுப்பினர், எக்ஸ்பர்ட் மெம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு என்னென்ன தகுதிகள்? அவர் அறிவியலில் முதுகலை பட்டம், அது பௌதிக அறிவியலா இருக்கலாம், பிசிக்கல் சயின்ஸா இருக்கலாம், அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸா இருக்கலாம், உயிரியலாக இருக்கலாம். முனைவர் பட்டம் ஆக ஒரு முதுகலை பட்டத்தோட ஒரு முனைவர் பட்டம், அல்லது பொறியியல் அல்லது தொழில்நுட்ப துறையில் ஒரு முதுகலை பட்டம். இவற்றோட சம்பந்தப்பட்ட துறையில் 15 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். ஸோ என்விரான்மெண்டல் சப்ஜெக்ட்ல ஒரு 15 ஆண்டுகள் இவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். அந்த 15 ஆண்டுகளையும் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு தேசிய அளவிலான ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் இவர் பணியாற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது எந்தெந்த துறைகள் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை ஆகியவற்றில் அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அதாவது மாசு கட்டுப்பாடு, அபாயகரமான பொருட்களை மேலாண்மை செய்தல், மேனேஜிங் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், வானிலை மாற்ற மேலாண்மை, பல்லுயிர் மேலாண்மை மற்றும் வனங்களை பேணுதல் போன்ற துறைகள்ல இவர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அப்போ 15 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் பிற அனுபவமும் 5 ஆண்டுகள் இந்த துறைகளில் இவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் ஒரு வல்லுநர் உறுப்பினராக நியமிக்க முடியும். அத்துடன் இவருக்கு நிர்வாகத்துறையில் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அதுல 5 ஆண்டுகள் மத்திய அல்லது மாநில அரசு அல்லது புகழ்பெற்ற தேசிய அல்லது மாநில அளவிலான புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தில் சுற்றுச்சூழல் குறித்த பணிகளில் அனுபவம் இருக்க வேண்டும். 5.2A சொன்ன அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது 5.2B சொன்ன நிர்வாகத்துறை அனுபவம் இருக்கலாம். 5.3 The chairperson, judicial member and expert member of the tribunal shall not hold any office during the tenure as such. இவங்க இங்க இருக்கும்போது, பதவி வைக்கும் பொழுது வேற எங்கேயும் இவர்கள் வேற எந்த பதவியையும் வைக்க கூடாது. இது 5.3. 5.4 ஒரு தீர்ப்பாயத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த பதவியில இருந்து விலகி விடுகிறார்கள். அவர்கள் டெர்ம் முடிஞ்சு போச்சு, அதுல இருந்து விலகிவிட்டார்கள். இப்போ இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஒரு 2 வருஷ காலத்துக்கு இந்த இன்னொரு நிறுவனத்துல போய் பணிபுரிய கூடாது. அந்த நிறுவனம் எந்த நிறுவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த தீர்ப்பாயத்தில் நடைபெற்ற செயல்முறைகளில் ஒரு பார்ட்டியா இருந்த ஒருத்தர் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய மேலாண்மை பணிகள்ல போய் இவங்க சேரக்கூடாது. சோ எந்த விதமான பணிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2 ஆண்டு காலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது உள்ளூர் ஆட்சி அமைப்பு அல்லது மத்திய அல்லது மாநில அல்லது பிராந்திய ரீஜனல் அரசுகளினால் பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டபூர்வமான அதிகார அமைப்பு அல்லது ஒரு பெருநிறுவனம், ஒரு கார்பரேஷன் அல்லது நிறுவனங்கள் சட்டம் 1956 பிரிவு 617 வரையறுக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம், அதுல போய் பதவி வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அது வைத்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்ப இந்த தீர்ப்பாயத்திற்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு வழக்குல ஒரு தரப்பாக ஒரு பார்ட்டியாக இருந்த ஒரு நபர், அவர் வைத்திருக்கிற ஒரு நிறுவனத்துலதான் போய் இவங்க பணிபுரிய கூடாது. அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள்ல போய் இவங்க பணிபுரிவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அந்த தடையுமே 2 ஆண்டுகளுக்கு தான் இருக்கு. அந்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளார இவங்க போய் சேரக்கூடாது. பிரிவு 6 அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன், ஜுடிஷியல் மெம்பர் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர். 6.1 தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் நியமனம். பிரிவு 5 விதிகளுக்கு உட்பட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் வல்லுநர் உறுப்பினர்களை மத்திய அரசாங்கம் நியமிக்கும். மத்திய அரசாங்கம் இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்து ஆலோசித்து தீர்ப்பாயத்தினுடைய தலைவரை, சேர்பர்சனை நியமிக்கும். தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் வல்லுநர் உறுப்பினர்கள் அத்தகைய தேர்வு குழுவின் பரிந்துரைகளின் பேரில் மற்றும் பரிந்துரைக்கப்படும் விதத்தில் நியமிக்கப்படுவார்கள். ஸோ இந்த உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி அதனுடைய அதுக்கு எப்படி பரிந்துரைக்கப்படுகிறதோ, அரசாங்கம் எப்படி பரிந்துரைக்கிறதோ அந்த முறையில் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். 7
தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகியோர் தங்கள் பதவியில் சேரும் நாளில் இருந்து 5 ஆண்டு காலத்திற்கு பதவியில் இருப்பார்கள். ஆனால் இவர்களை மீண்டும் நியமிக்க இயலாது. அந்த தகுதி இவங்களுக்கு இல்லை. ஸோ 5 ஆண்டு காலம் இவர்களுடைய அலுவலகத்தில் இவர்கள் பணிகளில் இருக்கலாம். ஸோ தட் இஸ் தட் டெனூர். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் அல்லது இருந்த ஒருவர் தீர்ப்பாயத்தின் தலைவராகவோ அல்லது நீதித்துறை உறுப்பினராகவோ நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் 70 வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் இந்த பதவியில் நீடிக்க இயலாது. ஸோ 5 ஆண்டு காலத்துக்கு நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டு காலத்துக்கு பணியில் இருக்கலாம், அல்லது 70 வயதை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் பணியில் இருக்க முடியாது. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் அல்லது இருந்த ஒருவர் தீர்ப்பாயத்தின் தலைவராகவோ அல்லது நீதித்துறை உறுப்பினராகவோ நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் 67 வயதை அடைந்த பிறகு அந்த பதவியில் நீடிக்க இயலாது. உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் அல்லது இருந்த ஒருவர் தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தால் 67 வயதை கடந்த பிறகு அவர் அந்த பதவியில் நீடிக்க இயலாது. எந்த ஒரு வல்லுநர் உறுப்பினரும் 65 வயதை அடைந்த பிறகு அந்த பதவியில் நீடிக்க இயலாது. ஸோ இது என்ன டெனூர், என்ன அவங்களுடைய பதவி காலம், எதுவரை பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அடுத்த ரெசிக்னேஷன், பதவி விலகல். தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர், வல்லுநர் உறுப்பினர் ஆகியோர் அவங்கள கையில லெட்டரை எழுதி அந்த லெட்டரை சப்மிட் பண்ணாக்க, ரெசிக்னேஷன் லெட்டரை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்ததன் மூலம் அவர்கள் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம். 9. சேலரிஸ், அலவன்சஸ் அண்ட் அதர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகியோருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகள் மற்றும் பிற சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் இருக்கும். ஸோ ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதன்படி இருக்கும். தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகியோரின் ஊதியம் மற்றும் படிகள் அல்லது பிற சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பாதகமான வகையில் மாற்றப்படக்கூடாது. ஸோ ஒரு தடவை அவங்கள இந்த சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை நியமித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதகம் உண்டாக்குகின்ற வகையில் அதை மாற்றி அமைக்க கூடாது. ஒன்று சொல்லிட்டா அது அப்படியே தான் இருக்கணும். ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் சேர்பர்சன், ஜுடிஷியல் மெம்பர் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர். இவர்களுக்கு ஏதாவது பணி நீக்கம் செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. சில நேரங்கள்ல தலைவர் மற்றும் நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகியோரை பணி நீக்கம் செய்யலாம் அல்லது இடைநீக்கம், சஸ்பென்ஷனும் பண்ணலாம். எப்போ அப்படின்னு கேட்டா, மத்திய அரசு இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்து ஆலோசித்து தீர்ப்பாயத்தின் தலைவர் அல்லது நீதித்துறை உறுப்பினரை கீழ்காணும் சூழ்நிலைகளில் பதவியில் இருந்து நீக்கலாம். எந்தெந்த சூழ்நிலைகளை பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் திவால் ஆனவராக தீர்க்கப்பட்டிருந்தால், இன்சால்வென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால், அல்லது இங்க கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் போன்று. மத்திய அரசின் கருத்துப்படி ஒழுக்கக்கேடுகளை உள்ளடக்கிய ஒரு குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால், அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ செயல்பட இயலாதவராகிவிட்டிருந்தால், அல்லது அவரது பணியை அல்லது கடமையை பாதிக்கக்கூடிய வகையில் நிதி அல்லது பிற நலன்களை பெற்றிருந்தால், வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இங்க இந்த நிதி அல்லது பணம் ஏதாவது வாங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னா, அல்லது பொது நலனுக்கு பாதகமாக இருக்கும் வகையில் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்திருந்தால், மிஸ்யூஸ் ஆர் அபியூஸ் ஆஃப் பவர் அப்படி செய்திருந்தால், இந்த மாதிரி சமயங்கள்ல மத்திய அரசாங்கம் தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் ஒரு வல்லுநர் உறுப்பினர் ஆகியோரை பணியில் இருந்து நீக்கலாம் அல்லது இடைநீக்கம் செய்யலாம். தீர்ப்பாய தலைவர் அல்லது நீதித்துறை உறுப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதியால் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த மாதிரி விசாரணை நடத்தும் பொழுது அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவித்த பிறகு அவர்கள் தங்களுடைய தரப்பினை, தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் பிறப்பிக்கும் உத்தரவின் மூலம் மட்டுமே தலைவர் அல்லது நீதித்துறை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார். சோ இந்த ஆர்டரை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த ஆர்டரை கொடுக்க முடியும். துணைப்பிரிவு 2 கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் விசாரணை நடத்த பரிந்துரை செய்யப்பட்ட தலைவர் அல்லது நீதித்துறை உறுப்பினரை மத்திய அரசு பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யலாம். ஒரு தடவை அவரை ரெஃபர் பண்ணி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப மத்திய அரசாங்கம் அவரை இடைநீக்கம் செய்யலாம். அவர் பதவியில இருக்க முடியாது. உச்ச நீதிமன்ற நீதிபதியின் விசாரணை அறிக்கை பெற்றுக்கொண்ட பின் மத்திய அரசு ஆணை பிறப்பிக்கும் வரை அந்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பிக்கலாம். சோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம், அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அல்லது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்
அவரை பணி நீக்கம் செய்யலாம் அல்லது நீக்கம் செய்யாமல் இருக்கலாம். ஆனா இதற்கு இடைப்பட்ட காலத்துல அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னாலே மத்திய அரசாங்கம் இடைநீக்க ஆணையை பிறப்பிக்கலாம். 10.4 துணை பிரிவு 2ல் குறிப்பிடப்பட்டுள்ள விசாரணைக்கான செயல்முறைகள் என்னென்னவா இருக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு தன்னுடைய விதிமுறைகளின் மூலம் ஒழுங்குபடுத்தலாம். 10.5 துணைப்பிரிவு 1ல் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்களின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் குறிப்பிடும் வழிமுறைகளின்படியும் வல்லுநர் உறுப்பினரை மத்திய அரசாங்கம் பணி நீக்கம் செய்யலாம். ஆனால் இந்த விஷயத்தில் தமது தரப்பை எடுத்துக்குள் சொல்லுவதற்கு வல்லுநர் உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளிக்காமல் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. 10A இந்த சட்டத்தில் எவ்வாறு கூறப்பட்டிருந்தாலும் 2021 ஆண்டு தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டம் ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2021 தொடங்கிய பிறகு நியமிக்கப்படும் தீர்ப்பாயத்தின் தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர்களின் தகுதிகள், நியமனம், பதவிக்காலம், சம்பளம் மற்றும் படிகள், பதவி விலகல், பதவி நீக்கம் மற்றும் பிற சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஆகியவை அந்த சட்டத்தின் அத்தியாயம் 2 விதிகளின்படி நிர்வகிக்கப்படும். இதற்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருந்த அவர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 2017 ஆண்டு நிதி சட்டத்தின் அத்தியாயம் 6 பகுதி 14 தொடங்குவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட தலைவர், நீதித்துறை உறுப்பினர் மற்றும் வல்லுநர் உறுப்பினர் ஆகியோர் இந்த சட்டத்தின் மற்றும் அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளின்படி தொடர்ந்து நிர்வகிக்கப்படுவார்கள். 11 ஒருவேளை இந்த தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் இருக்காரு, அவர் இறப்பு அல்லது ராஜினாமா அல்லது பிற காரணங்களால் அவருடைய பதவி காலியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க யாராவது இருந்து செயல்படணும் இல்லையா? அப்ப மத்திய அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய அறிவிக்கையின் மூலம் அந்த தீர்ப்பாயத்தில் இருக்கிற ஒரு நீதித்துறை உறுப்பினர் அவர் இந்த பொறுப்புல நியமிக்கலாம். இந்த சட்டத்தின் விதிகளின்படி ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படுகின்ற வரை அவர் தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக செயல்படுவார். ஸ்டாஃப் ஆஃப் தி ட்ரிபியூனல் இந்த ட்ரிபியூனல் செயல்படுவதற்கு மேலும் பல ஊழியர்கள் வேணும் இல்லையா? அவங்களை எல்லாம் எப்படி நியமிக்கிறது? தீர்ப்பாயத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்கு உதவிட தேவையான அதிகாரிகள் மற்றும் பிற ஊழியர்களின் தன்மை மற்றும் வகைகளை மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கும். தீர்ப்பாயத்தின் அதிகாரிகள் மற்றும் பிற ஊழியர்களை பகுத்துரைக்கப்பட்ட முறைப்படி தீர்ப்பாயத்தின் தலைவர் நியமித்துக் கொள்ளலாம். தீர்ப்பாயத்தின் அதிகாரிகள் மற்றும் பிற ஊழியர்கள் தலைவரின் பொது மேற்பார்வையின் கீழ் தங்கள் பணிகளை மேற்கொள்வார்கள். அவங்க எல்லாம் சேர்பர்சன் என்ன சொல்றாரோ அது கேட்டு அதன்படி நடப்பார்கள், தங்களுடைய பணிகளை மேற்கொள்வார்கள். தீர்ப்பாயத்தின் அதிகாரிகள் மற்றும் பிற ஊழியர்களின் சம்பளம், இதர பணிகள் மற்றும் சேவை நிபந்தனைகள் பரிந்துரைக்கப்பட்ட வகையில் இருக்கும். 12 பினான்சியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி சேர்பர்சன். சேர்பர்சனுக்கு நிதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையில் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட விதிகளின் கீழ் அவருக்கு வழங்கப்படக்கூடிய நிதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை தீர்ப்பாயத்தின் தலைவர் பயன்படுத்துவார். தலைவர் தனது நிதி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை அவர் சரியானது என்று கருதும் வகையில் எந்த ஒரு நீதித்துறை உறுப்பினர் அல்லது வல்லுநர் உறுப்பினர் அல்லது தீர்ப்பாயத்தின் அதிகாரிக்கு வழங்கலாம். தன்னுடைய அதிகாரங்களை அவர் பகிர்ந்தளிக்கலாம். யாருக்குன்னு கேட்டா அந்த வல்லுநர் உறுப்பினர்கள் அவர்களுக்கோ அல்லது அதிகாரிக்கோ அவர் பகிர்ந்தளிக்கலாம். நமக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது தலைவரின் வழிகாட்டுதல், கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வையின் கீழ் அவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அதனை பெற்றுக்கொண்டவர்கள் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருடைய மேற்பார்வையின் கீழ் தான் செயல்படுவார்கள். நல்லது நண்பர்களே, இதுவரையெல்லாம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 அதில் உள்ள 13 பிரிவுகள் வரையில் பார்த்தோம். மீதி இருக்கின்ற பிரிவுகளை நாம் அடுத்த உரையில் விரிவாக காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.